இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிளேஸ் என்கிற மறைசாட்சியினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தொடக்க காலத்துல, அதாவது 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் ஒரு ஆளுமையாக, ஒரு புனிதராக இவர் கருதப்படுகிறார். துருக்கி தேசத்தை சார்ந்தவர். இவர் தன்னுடைய இளமை காலத்துல மருத்துவராக பணியாற்றி மக்களை பல்வேறு பிணிகளில் இருந்து குணப்படுத்தியவராகவும், ஆவிக்குரிய வரங்களால் உடல் நோய் மட்டுமல்ல ஆன்ம நோயினின்றும் இவர் மக்களை குணப்படுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய அந்த மருத்துவ பணிக்கு பிறகு ஓய்வு பெற்று இவர் ஜெப தப வாழ்க்கையில ஈடுபட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். பல மக்கள் இவரிடத்துல ஆன்மீக உதவியையும் மருத்துவ உதவியும் தேடி சென்றார்கள். எல்லோருக்குமே இறைவனுடைய இரக்கத்தின் முகத்தை காட்டினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல அரசன் தியோகுலஷன் என்பவனுடைய வேதகலாமணி நடந்து கொண்டிருந்த நேரம், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த நேரம், துன்புறுத்தப்பட்டாலும் பல்வேறு வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் விசுவாசத்துல உறுதியாக நின்றார்கள் என்று தான் இவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இவரையும் துன்புறுத்தி அழைத்து சென்ற அந்த வழியில ஒரு சிறுவன் தன்னுடைய தொண்டையில மீன் முள் ஒன்று சிக்கி இருந்த ஒரு காரணத்தினால் மிகுந்த வேதனையில இருக்கிறார். இவர் துன்பத்துல இருக்கிற அதே நேரத்துல அந்த சிறுவனுடைய துன்பத்தை கண்டு அவனுடைய இந்த கழுத்து பகுதியில அந்த தொண்டை அருகில சென்று ஒரு சிலுவை அடையாளம் வரைந்தாரா. சிறிது நேரத்திலேயே அதிசயத்தக்க விதமாக அந்த சிறுவன் குணமடைந்தான் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆன்மீமிக்கவர்களே, கடைசியில பல்வேறு வதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மறைசாட்சியாகத்தான் மரணித்திருக்கிறார் இந்த புனித பிளேஸ் என்பவர். இவருடைய இந்த நினைவு நாள்ல கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல ஒரு பாரம்பரியத்துல ஒரு சின்ன ஒரு அடையாள காரியத்தை செய்வார்கள். இவருடைய நினைவு நாள்ல திருப்பலிக்கு பிறகு தொண்டையில நோய் உள்ளவர்கள் அல்லது தொண்டையில பிரச்சனைகள் உள்ளவர்கள் குருக்களிடத்துல ஆசீர்வாதம் பெறுவது ஒரு வழக்கமான ஒரு செயல். சில நேரங்களில மெழுகுதிரிகளை அந்த தொண்டை பகுதியில வைத்து கூட குருக்கள் ஜெபிப்பார்கள். இன்றைக்கு புனித பிளேஸ் அவர்களுடைய பரிந்துரையால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல 2 அழகான விசுவாச சாட்சியங்களைத்தான் இன்றைக்கு நம்ம வாசகமாக நம்ம வாசிக்கின்றோம். அதாவது யாயிர் என்று சொல்லப்படுகிற தொழுகை கூட தலைவர் ஒருவர், 2வது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதியுற்ற ஒரு பெண். இவர்கள் இருவருமே இயேசுவிடத்துல வலியோடு செல்லுகிறார்கள், வேதனையோடு செல்லுகிறார்கள், எதிர்பார்ப்போடு செல்லுகிறார்கள், மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தோடு செல்லுகிறார்கள். விசுவாசத்தோடு சென்ற இருவருக்குமே இன்றைக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று தான் நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர்கள் இருவருமே இயேசுவிடத்துல சென்றாலும் இயேசு அவர்களை வெறுப்போடோ அல்லது அவமதித்து குணப்படுத்தியதாகவோ இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிப்பதில்லை. இவர்கள் இருவருமே வெவ்வேறு பின்புலங்களில் இருந்து வந்தாலும் ஆனால் அவர்களுடைய தேவை ஒன்றே ஒன்று தான். தங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். யாயிருடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். தன்னுடைய பதவி அந்தஸ்து அனைத்தையுமே விட்டு இயேசுவனுடைய காலடியில் இன்றைக்கு அவர் வீழ்ந்தார் என்று தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய மகளுக்கு உயிர் பிச்சை கேட்டு வந்த யாயிர் இயேசுவிடத்துல பொதுவிடம் என்று கூட பாராமல் காலடியில விழுந்து இயேசுவிடத்துல தன் மகளுக்காக உயிர் பிச்சை கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, யாயிரே ஒரு கணம் நிலை தடுமாறிய பொழுது உன் மகள் இறந்து விட்டாள் என்று மற்றவர்கள் எல்லாம் சொன்ன நேரத்துல தொழுகை கூட தலைவர் யாயிர் கலக்கம் அடைந்திருக்கலாம், நம்பிக்கையில கொஞ்சம் தளர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்பிக்கையில புத்துணர்ச்சியை ஊட்டுகிறார். அன்புமிக்கவர்களே, அஞ்ச வேண்டாம், உன் மகள் உயிரோடு தான் இருக்கிறார் என்று யாயிருடைய மகளுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக மறுவாழ்வை கொடுக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 2வது நம்பிக்கையின் சாட்சியமாக 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் அவதியுற்ற அந்த பெண் பொதுவெளியில் ஆண்டவரிடத்துல தன்னுடைய குறையை சொல்வதற்கு வெட்கி தலைகுனிந்து ஆண்டவருடைய மேலாடையினுடைய நுனியை தொட்டால் கூட நான் குணமடைவேன் என்று அவ்வளவு கூட்டத்தினர் நடுவுல ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு சென்று குணம் பெற்றாள் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். தன்னிடமிருந்து ஆற்றல் வெளியேறியதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்கிற கேள்வியோடு அஞ்சு நடுநடுங்கி கொண்டிருந்த அந்த இளம்பெண்ணை பார்த்து உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்று சொல்லியிருக்கிறார். அன்புமிக்கவர்களே,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகளே, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையோடும் வலியோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிற என் அன்பு உறவுகளே, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு இருக்கிறோமா என்று மட்டும்தான் பார்க்கிறார். நம்மிடத்துல பணபலமோ அதிகார பலமோ தேவையில்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். இன்று யாயிறுடைய மகளுக்கு மறுவாழ்வு கிடைத்தது போல 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் நோயுற்று இருந்த அந்த பெண் இன்றைக்கு குணமடைந்தது போல விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் இரக்கத்தோடு குணப்படுத்துவார் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தாங்கி வருகிறது. ஆகவே யார் என்ன சொன்னாலும் அல்லது யார் நம்மை பற்றி எது பேசினாலும் அஞ்சா நெஞ்சத்தோடு நம்பிக்கையில் குன்றா விளக்காக இருந்து இயேசுவிடத்துல நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஆசீர்வாதங்களை இன்றே பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.